அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நகைக்கு இடையில ஒரு அழகான வைரம், அதுக்கு நல்லா செக்யூர் பண்ணி, அதுக்கு செக்யூரிட்டி கார்ட்லாம் வச்சு, அதை அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. மக்கள் எல்லாம் வந்து அதை சந்தோஷமாக பார்த்துட்டு, வியப்பாக பார்த்துட்டு, அதோட ரேட்டெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் அது பை மிஸ்டேக்காக வெளியில் விழுந்துருது. அது ஒரு குப்பையில் விழுந்துருது. அதை யாரும் கவனிக்கல. அந்த வழியாக போன 2, 3 பேர் பார்க்குறாங்க. சில பேருக்கு அது வந்து டைமண்ட் அப்படிங்கிறது தெரில. வெறும் கண்ணாடி கல் மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா நோட்ஸ் பண்ணோம். அந்த வைரம் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில் விழுந்ததுனால அது வைரம் ஆகாமல் இருக்குமா அப்படின்னா இல்லை. அது பிளேஸ் வந்து மாறினதுனால அதோட மதிப்பு கம்மியாகுது. அதை தான் நம்ம இதில் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாலும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் உங்களோட என்விரான்மெண்டல் அந்த சரௌண்டிங் தான் உங்களை டிசைட் பண்ணும். உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த வேல்யூவான இடத்துல வந்து நீங்கள் செட் ஆனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் நம்மளுக்கு மதிப்பு.